இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. அது சொல்லுங்கள். இல்லை நான் என்னை உங்களை சந்திக்க நான் அனுமதி கேட்டேன் காவல்துறை அதிகாரி அவர்கிட்ட, ஐயா ஜெயச்சந்திரன்ட்ட. அவர் கைது செய்யப்பட்டு வச்சுருக்கிறவங்கள நீங்கள் சந்திக்க முடியாது, அது சட்டப்படி அது அந்த மாதிரி அணுகுமுறை இல்லைன்றாரு. நான் கேட்டேன், நீங்கள் அப்படின்னா நீங்கள் முத நாள் அவங்க போராடும் போதே நீங்கள் துறை சார்ந்த அமைச்சரோ அல்லது அதிகாரிகளோ சந்தித்து அந்த கோரிக்கையை ஏற்று சரி செஞ்சுருக்கணும்ல நான் கேட்டேன். இல்லை அவங்கள நாங்கள் அழைச்சிட்டு போய் பேசி அவங்களெல்லாம் சந்திக்க வச்சோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் யாருமே கேட்கலன்றீங்க. இதில் எது உண்மையிலே உங்களை சந்திச்சிங்க? என்ன சொன்னாங்க? எப்போ? சரி. ஒரு இடத்துல ஒன்று கூடி எங்கள் கோரிக்கையை தெரியப்படுத்துறது கூட அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க. பேருந்து விட்டு இறங்கும் பொழுதோ 4 பேர் 5 பேர் டீக்கடை நின்னாலும் அப்படியே கைது செய்திடுறாங்க. சரி. முதல்வர் நாங்கள் தேர்தல் அறிக்கையில் சொன்னதை 99% நிறைவேற்றிட்டாங்கிறார். ஆனால் பள்ளிக்கல்வித்துறை சார்ந்து சொன்ன எந்த அறிக்கையுமே நாங்கள் நிறைவேற்றலை. சரி, நீங்கள் நம்பிக்கையோடு இருங்க. நான் உங்களுக்காக இருக்கிறேன், உங்கள் கூடவே இருக்கிறேன். நம்பிக்கையோடு இருங்க, எல்லாருக்கும் சொல்லுங்கள். நீங்கள் வெளியில் விடும்போது நான் மறுபடியும் சந்திக்கிறேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.